ஒரு பொண்ணோட பொய்யான பாலியல் குற்றச்சாட்டுனால சூசைட் பண்ணி இறந்து போனாரே தீபக். அவரோட உண்மையான கேரக்டர் என்ன தெரியுமா? ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவரை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே பஸ்ல தீபக்கோட பக்கத்து சீட்ல உட்காந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த பொண்ணுக்கு தாங்க முடியாத பீரியட்ஸ் பெயினும் வருது. அதை நோட் பண்ண தீபக் அந்த பொண்ணு கிட்ட, என்னாச்சுமா, ரொம்ப பெயினா இருக்கா, நான் வேணா உங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லவும் அவர் வச்சிருந்த பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்து, இதை போட்டுக்கமா, வலி குறையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அடுத்ததா அந்த பொண்ணு வரப்போற எக்ஸாம் நினைச்சு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தீபக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாருமா, இந்த வயசுலயும் என்னோட லைஃப்ல நான் தினம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைஃப்னா அப்படித்தான் இருக்கும். இதுக்காக லைஃப்பை நினைச்சு நான் என்ன பயந்துட்டா இருக்கேன்? நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஸோ நீயும் தைரியமா இரு, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சில விஷயங்கள்னால தான் ஒரு வருஷம் ஆகியுமே தீபக்கை இன்னுமே மறக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க மேல அளவுக்கு அதிகமா அக்கறை வச்சிருக்க இந்த தீபக் தான் மேல அக்கறை எல்லாமே இருந்திருப்பாரு. செய்யாத ஒரு தப்புக்கு எல்லாருமே அவரை பிளேம் பண்ணதுனாலதான் வேற வழி தெரியாம அவர் இந்த முடிவை எடுத்திருக்கணும். இன்னைக்கு அவருக்காக சப்போர்ட் பண்ற எல்லாரும் ஒருவேளை அவர் உயிரோட இருந்திருந்தா இப்படி சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் கொடுத்த விலைதான் அவரோட உயிர்.